அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. இன்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். இன்று எங்களுடன் கலந்து கொண்டதற்கு நன்றி. உங்களை பற்றி எனது அக்கறையையும் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற என் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு போதிப்பதில் மகிழ்ச்சி. இன்று உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கின்றேன். செய்வதறியாத போது என்ன செய்வது என்பதை இன்று பேசப் போகிறேன். பல நேரங்களில் தீர்மானம் எடுக்கவோ செயல்படவோ நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடிவது இல்லை. ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டு அதற்குள் எப்படி வந்தோம், எப்படி வெளியேறுவோம் என்று அறியாமல் இருக்கிறோம். செய்வதறியாதிருக்கும் போது சரியானவற்றை மட்டும் தொடர்ந்து செய்தல் சிறந்ததாகும். வேறு விதமாக சொன்னால், மக்கள் பிரச்சனை அல்லது துன்பத்தில் சிக்கி செய்வதறியாமல் தவிக்கும் போது அதிக சோர்வடைந்து செய்து வந்த செயல்களையும் செய்யாமல் விடுகிறார்கள். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்க தெரிந்து கொள்ளுங்கள். வசனத்தில் நிலைத்திருக்கவும் நேர்மறையானதை பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். எனவே தெரிந்தவற்றை தொடர்ந்து செய்யுங்கள். அப்போது நீங்கள் அறியாதவற்றை தேவன் செய்வார் என்ற போதனையை அனுபவியுங்கள். நாம் உணர்வுடன் தேவனிடம் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? தேவனே, என் வாழ்வை நடத்த எனக்கு ஞானம் இல்லை. இதை கண்டுபிடிக்க எனக்கு ஞானம் இல்லை. எனக்கு உமது வெளிப்பாடு வேண்டும். நீர் என் ஆவியில் பேச வேண்டும். என்னுடைய தலையில் அல்ல, ஆவியில் பேசி நான் செய்ய வேண்டியதை சொல்லும். தேவன் உங்கள் ஆவியில் பேசி உங்கள் சூழ்நிலைக்காக செய்ய சொல்லும் காரியத்தை உங்கள் மூளையால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் அறிவுபூர்வமாக செயல்படாமல் உள்ளதாக எத்தனை பேர் அறிவீர்கள்? நம் மூளையில் புரிந்து கொள்ள முடியாத வண்ணம் உள்ளதை அறிவீர்களா? எனவே நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும்படி நம் மனதுக்கு பிரியமாக இருந்தால் அது என்ன சொல்லுங்கள். பல சமயங்களில் தவறான வழிகளில் நாம் செல்கிறோம். நான் அறிய வேண்டும் என்ற ஆசைக்கு அடிமை. அதாவது தேவன் அதை உண்மையாக காட்ட வேண்டும். நீங்கள் அறிவின் அடிமை. அதன் அர்த்தம் என்ன என்று கேட்பீர்கள். அதாவது நான் அமைதியாக ஆறுதலாக இருக்க முடியவில்லை. ஒரு மது அடிமையை போன்று அவர்கள் விரக்தி அடைந்தால் அந்த மருந்தை சாப்பிடாமல் அமைதி அடைய மாட்டார்கள். இவ்விதம் எனக்கு எல்லா விளக்கமும் தேவையாக இருந்தது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்கும் வரையில் ஒருவித அமைதியும் இருக்காது. தேவ் அவர்கள் வந்து எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஆனால் அவர் அதில் நாட்டம் செலுத்துவதில்லை. அவர் இவ்விதமாக, ஏன் இரவு முழுவதும் உட்கார்ந்து அதை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பார். என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் செய்வதை பார்க்கும்படி பொறுத்திருப்போம். இப்போது தேவன் என்ன செய்வார் என்று எனக்கு தெரிய வேண்டும். தேவன் நம் தேவையை சந்திப்பார். ஆனால் அவர் எவ்விதம் அதை செய்வார்? இந்த மனிதன் மூலமா, தபாலில் வருமா, இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, எனக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? எல்லாம் தெரிய வேண்டும் என்ற விருப்பத்துடன். ஆமென். இப்போது சொல்லப்போவது எனக்கு மிகவும் பிடித்தமானது. 1 கொரிந்தியர் 2:2 பவுல் அப்போஸ்தலன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர உங்களுக்குள் ஒன்றையும் தெரிவிக்க நான் விரும்பவில்லை என்கிறார். நாம் ஒரு விஷயத்தை அறிவதற்கு பதிலாக நிறைய காரியங்களை ஆராய்கின்றோம். எல்லாம் அறிந்த அவரை அறிந்தால் அதுவே போதுமானது. எப்படியும் பதில் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நீக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் தோளில் அமர ஒரு குட்டிச்சாத்தான் அனுப்பப்படுகின்றது. அது அங்கே உட்கார்ந்து ஒரே செய்தியை சொல்கிறது. நீ என்ன செய்வ, 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 ஹாஹா என்ன செய்யறதுன்னு உனக்கு தெரியல, நீ என்ன செய்வ, ஒரு பதிலை எப்படி கண்டுபிடிச்சிரு, நீ என்ன செய்வ. பிறகு மதிய உணவுக்காக உன் சிநேகிதியோடு வெளியே செல்வாய். அவள் உன்னை உற்சாகப்படுத்துவாள் என்று நினைப்பாய். அவள் சொல்லும் முதல் காரியமே, உன் காரியத்தை கேள்விப்பட்டேன், நீ என்ன செய்ய போற. அந்த காரியத்துக்காக நீ என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, என்ன செய்ய போற. நாம் அவர்களுடன் அமர்ந்து எதையாவது செய்வதாக சொல்லியாக வேண்டியுள்ளது. சொல்ல இயலாமல் பயப்படுகிறோம். என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை. தெரியவில்லை என்பது சௌகரியமாக உள்ளது. ஆமென். என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பது சுகமாக உள்ளது. எனவே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்வதில் தவறு இல்லை. தெரியவே தெரியாது, எப்படியும் செய்வேன் என்று மட்டும் தெரியும். சாத்தானை புறக்கணிப்பேன். தேவனை தொடர்ந்து விசுவாசிப்பேன். தேவன் மேலுள்ள விசுவாசத்தை தொடர்ந்து அறிக்கை செய்வேன். நான் வெளியேறுவதோ கைவிடுவதோ இல்லை.
இந்த சூழ்நிலையில் சரியாக எதை செய்வதென்று தெரியாவிட்டாலும் கூட என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்து தேவனுக்குள் இளைப்பாறுவேன். ஏன் தெரியுமா? எல்லாம் தெரிந்த அவரை நான் அறிவேன். எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அறிவார். அவர் எனக்கு சாதகமாக உள்ளார். ஹல்லேலூயா. உன் பார்வையில் ஞானியாய் இருக்காதே, கர்த்தரை பயபக்தியுடன் தொழுது கொண்டு தீமையை விட்டு விலகு. வசனம் 8. அது உன் நரம்புகளுக்கு ஆரோக்கியமாகும். உதவி செய்யும் இயேசுவே. இது உன் நரம்புக்கு ஆரோக்கியம். நம்மை அச்சுறுத்துவது எது? இந்த காரியங்களுக்காக கவலைப்பட்டு இவற்றை கணிக்க முற்படுவதுதானே. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஒரு பிரச்சனை உள்ள போது கொஞ்சம் வாய்விட்டு சிரியுங்கள், மேலும் வாழ்வை அனுபவியுங்கள். அது அழுத்தத்தை குறைத்துவிடும். கவனியுங்கள். இது உங்களுக்கு தேவையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இது இன்று யாருக்காவது தேவையா? இப்போது ஒரு பெரிய காரியம், இந்த செய்தியில் பெரிய விஷயம் இதுதான். செய்வதறியாத போது என்ன செய்ய வேண்டும் என இன்று போதிக்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தெரியாத போது நீங்கள் அறிந்தவைகளே தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் மிகவும் சிறந்ததாகும். வெளிப்படுத்தலில் ஒரு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், நான் வரும் வரை உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்பதாகும். வேறு வார்த்தைகளில், உன்னால் எதுவும் செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்கும், ஆனால் உனக்கு தெரிந்தவற்றை தொடர்ந்து செய் என்று சொல்கிறார். இங்குதான் மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள். திருச்சபைக்கு செல்வதில்லை, தசமபாகம் தருவதில்லை, பொறுப்புகளை ஏற்பதில்லை. நீங்கள் ஒருவரை திருச்சபைக்கு அழைத்து செல்வதாக இருந்தால் இன்று செய்ய முடிவதில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. சபைக்குள் மக்களை வரவேற்பதானால் அல்லது பிள்ளைகள் மத்தியில் வேலை செய்வதென்றால் என்னால் என்று ஞாயிறு பள்ளிக்கு செல்ல முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. நீங்கள் காயப்பட்ட நிலைமையில் உங்கள் உத்தமத்தை காப்பாற்றுவது அதிக வல்லமையானதாகும். எல்லாமே தவறாக நடந்தாலும் நல்லதையே தொடர்ந்து செய்வது அதிக வல்லமை உள்ளதாகும். ஒரு உணர்வு உங்களுக்கு சாதகமாய் இல்லாத போது நீங்கள் உங்கள் வரத்தை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் தசமபாகம் கொடுத்தும் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் சாத்தான் சொல்வான், இதனால் பயன் இல்லை, உன் பணத்தை நீயே வைத்துக்கொள். அப்போதுதான் அமைதியுடன் தசமபாகத்தை கொடுப்பதோடு சாத்தான் குழப்பமடையும்படி, நான் மேலும் 200 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன் சாத்தானே என்று சொல்லுங்கள். நீ ஒரு பொய்யன். ஆமென். நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது தேவன் கொடு என்று சொல்லுவார். இது ஆச்சரியம் அல்லவா? அதை செய்ய உணர்வு வராது. நீ செய்ய விரும்பும் காரியமாக இல்லாவிட்டாலும் வெற்றிக்கான விதையாக அமைகிறது. பலவிதமாக கொடுக்கலாம், ஆனால் தசமபாகம் உங்களுடைய முதற் பலனாகும். நீங்கள் ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் தரும் காணிக்கை உண்டு, ஆனாலும் விதை விதைக்கும் விசேஷ நேரங்களும் உள்ளன. அதன் மூலமாக வாழ்வின் சில எல்லைகளில் தடைகளை அகற்றும்படி நீ தேவனிடம் ஜெபிக்கும் காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உன் மனதில் வேறு காரணத்துக்காக வைத்துள்ள எதையாகிலும் அல்லது பணத்தை கொடுக்கும்படி கூறுகின்றார். உன் மனம் அது தேவன் இல்லை என்கிறது. எத்தனை பேருக்கு தேவன் ஒரு காரியத்தை மனதில் போட்டால் உன் மனம் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதை எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் அது அங்கேயே அப்படியே நிலைத்திருக்கும். அதைவிட நீங்கள் தேவன் சொல்வதை உடனே செய்து விடுவது நல்லதாகும். எனக்கு அதிசயமான வெற்றிகள் தேவன் செய்யும்படி அவருக்காக காத்திருந்து ஜெபித்த காரியங்கள் பல காலமாக நடக்காமல் இருந்தன. தேவன் தேவிடமும் என்னுடனும் அல்லது யாராவது ஒருவரோடு பேசுவார். பின்பு நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த பணத்தை எப்படியாகிலும் ஒதுக்கி தேவனுக்காக எடுத்து கொடுப்போம். சில சமயங்களில் தேவனை எதற்காக விசுவாசிக்கிறோம் என்பதற்கும் இதற்கும் உள்ள தொடர்பை நாம் உணர தவறி விடுகின்றோம். ஒரு வருடமாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த விதையை விதைத்த 10 நாட்களில் நடக்கக்கூடும். நல்லது. காயப்பட்ட நேரத்தில் மேற்கொண்டு கொடுக்க இயலாவிட்டாலும் கூட தேவன் கொடுக்க சொன்னால் கொடுங்கள். நீங்கள் காயப்பட்டிருக்கும் போது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயலாது என்று கருதினாலும் முன் சென்று பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது மிகவும் வல்லமையானதாகும். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். சென்று அழைத்து வாருங்கள். ஞாயிறு பள்ளியில் ஊழியம் செய்யுங்கள். மக்களை வாகனத்தில் ஏற்றி செல்வதை மறுக்காதீர்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். நீங்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருங்கள். திருச்சபை செல்லுங்கள். வேத பாடத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை தொடர்ந்து செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் அறியாதவற்றை தேவன் செய்வார். ஆமென். காயப்பட்ட சூழலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தேன். அதில் நான் மிகவும் நேசிக்கும் நபர் சம்பந்தப்பட்டிருந்தார். இது இப்படிப்பட்ட அதிர்ச்சியாகும். என்ன?
அவ்விதம் உங்களுக்கு ஏற்பட்டதா? இதை என்னால் நம்ப முடியவில்லை. என்ன? நான் சொல்கிறேன், நான் அதிகம் காயப்பட்டேன். பிரசங்கம் செய்ய விருப்பமில்லை, அலுவலகம் போக விருப்பமில்லை, டெலிவிஷன் பார்க்க மாட்டேன், ரேடியோ கேட்க மாட்டேன், புத்தகம் படிக்க விருப்பம் இல்லை. எதையும் செய்ய விரும்பாமல் ஒரு மூலையில் அமர்ந்து குழப்பம் அடைந்து அழுது மேலும் அதிக சோர்வும் அவ நம்பிக்கையும் அடைகிறோம். இப்படி உணர்ந்ததுண்டா? நான் தேவனிடம் கேட்டேன், என்ன நான் என்ன செய்ய போகிறேன்? தொடர்ந்து செல் என்று தேவன் சொன்னார். காலையில் எழும்போது மிக காயமடைவேன். நினைப்பேன், நான் தேவனுடைய நாமத்தில் எப்படி வேலைக்கு செல்வேன்? ஆனால் நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். எனவே படுக்கையில் இருந்து எழுந்து அலமாரியை அடைந்தேன். உண்மையை சொல்கிறேன், அலமாரியில் இருந்து உடைகளை எடுத்தேன். பின்பு தேவனிடம் ஜெபிக்க சென்றேன். நான் உணர்ச்சியற்று செயல்பட்டு கொண்டிருந்தாலும் முன்னேறி கொண்டே இருந்தேன். அலுவலகம் சென்றாலும் மக்கள் கூறுபவற்றிற்கு அதிக கவனம் செலுத்த மாட்டேன், ஏனென்றால் அதிகமாக காயப்பட்டிருந்தேன். ஆனால் நான் தொடர்ந்து செயல்பட்டேன். ஆபீஸில் நேரம் செலவிட்டேன். பின்பு வீட்டுக்கு சென்றேன். என்ன தெரியுமா? காயப்படும் போது இரண்டே வழிகள் தான் உள்ளன, சரியான திசையில் செல்வது அல்லது ஏதோ ஒரு மூலையில் கிடப்பது. நாம் முடங்கி கிடக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். என்ன செய்வதென்று தெரியாத போது முன்னேறுவதில் கவனம் செலுத்துங்கள். கடமைகளை செய்யுங்கள். தசமபாகம் கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். வீட்டில் சும்மா இருந்து பிரச்சனையை சிந்திக்காதீர்கள். உண்மையே வெற்றிக்கு வழியாகும். உண்மையாக இருந்தால் தேவனுடைய விடுதலையை வாழ்வில் காண்பீர்கள். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையாய் வாழ்பவன் ஆசீர்வாதம் அடைவான். லூக்கா 19:17 சொல்கிறது, சிறிய காரியத்தில் உண்மையாய் இருந்தால் பெரியவற்றில் அதிகாரியாகலாம். ஒருவருக்கு செய்வதாக வாக்கு கொடுத்ததை செய்வதானது பெரிய காரியம் அல்ல, அது சிறிய காரியம். ஆனால் அந்த சிறிய விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். கவனியங்கள். யாராவது கொஞ்சமாவது உணர்வடைகிறீர்களா? சொல்லுங்கள், நான் பிசாசை புறக்கணிப்பேன். நான் வசனத்தை தியானிப்பேன், பிரச்சனையை அல்ல. நான் நேர்மறையாக இருப்பேன். நான் விசுவாசத்தோடு இருப்பேன். என் வாக்குறுதிகளை காப்பேன். மற்றும் எனக்கு பிரச்சனை உள்ள போதும் நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? செய்வதறியாமல் பிரச்சனையோடு இருக்கும்போது, பிரச்சனை இல்லாத போது என்ன செய்வோமோ அதையே செய்ய வேண்டும். அது கேட்பதற்கு நன்றாய் உள்ளதல்லவா? ஆமென். நான் திரும்பவும் அதை சொல்வேன், அது நன்றாக உள்ளது. செய்வதறியாமல் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் போது நமக்கு தெரிந்ததை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். சாத்தான் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த விடாமல் நமக்கு தெரிந்தவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆமென். சங்கீதம் 37:3 சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். முதலாம் வசனத்தை வாசித்தால் ஒரு பிரச்சனை உள்ளது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் சீக்கிரத்தில் புல்லை போல அறுப்புண்டு போவார்கள். நீங்கள் உங்கள் விடுதலைக்காய் காத்திருக்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பு. அது என்ன தெரியுமா? வேதம் அதை மட்டும் செய்ய சொல்லவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு இதை கவனித்த போது என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றியது. நான் உங்களுடன் இப்போது பேசுகிற காரியம் ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தமாகும். நீங்கள் சாத்தானை பார்த்து நாள் முழுவதும் கத்தினாலும் குரல்தான் கெட்டு போகும். ஆனால் காயப்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத போது யாரையாகிலும் அன்போடு அணுகி மற்றவர்களுக்கு தொடர்ந்து நன்மையை செய்வீர்களானால் சாத்தான் உங்களுக்கு எதிராக என்ன செய்வதென்று தெரியாமல் திணறுவான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அன்பின் நடக்கை ஆவிக்குரிய யுத்தமாகும். சாத்தான் செய்ய விரும்புவது எல்லாம் கடுமையாக காயப்பட்ட நம் மனதில் கொடூரமான சுயநலத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுக்காக அன்பு செலுத்தாத மனநிலையை உண்டாக்குவதாகும். உங்களுக்காக யாரும் அக்கறை கொள்ளவில்லை என்று நினைப்பதால் நமக்கு பிரச்சனை உண்டு. நமக்கே உதவி தேவைப்படுகிறது. எனவே மற்றொருவருக்கு உதவி செய்வதென்பது கற்பனை செய்ய முடியாத காரியம். ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய். இதை நேசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய். அது ஞாபகம் வருகிறதா? சொல்லுங்கள். எனக்கு பிரச்சனை உள்ள போது நான் தேவனை நம்பி நன்மை செய்ய வேண்டும்.
பலர் உங்கள் பிரச்சனைக்கு ஆலோசனை கூறும் போது கர்த்தரை நம்பு என்று மட்டும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த செய்தியில் இரண்டாம் பகுதியில் உள்ளதைத்தான் நாம் முதலில் சொல்ல வேண்டும். கர்த்தரை நம்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகிரு. ஏனென்றால் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாத போது அறுவடை வேண்டுமானால் விதைக்காமல் அறுக்க முடியாது. மனிதன் விதைப்பதைத்தான் அறுக்க முடியும். எனவே முன்னேறி சென்று பிறருக்கு நன்மை செய்யும் போது தேவன் உங்களுக்கு அறுவடையை தருவார். நான் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? தேவன் செயலற்ற நிலையில் நான் உள்ள போதும் பிறருக்கு உதவி செய்யும்படி என்னை அவர் அபிஷேகிக்கின்றார். என் பிரச்சனைக்கு என்னிடம் தீர்வு இல்லை, ஆனால் உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. கவனியுங்கள், புரிகிறதா? என் பிரச்சனைக்கு விடை காண முடியாது, ஆனால் உன் பிரச்சனையை என்னால் தீர்க்க இயலும். இவ்வித சூழ்நிலை 2 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு இருந்தது. நான் தொடர்ந்து பிரசங்கம் செய்தேன். இங்கு மேடையில் ஏறி மக்களுக்கு பிரசங்கிப்பேன். சில நேரம் 2 கூட்டங்களுக்கு நடுவில் என் அறைக்கு சென்று அழுவேன். பிறகு அடுத்த கூட்டத்தில் பேச வருவேன். நல்லது, அது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஊழியம் செய்வதானது எனக்கு பதிலை கொண்டு வருவதாக அமைந்தது. இப்பொழுது அந்த நிலை முற்றிலும் மாற்றமடைந்து நான் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அடுத்த முறை பிரச்சனை உள்ள ஒருவரை காணும்போது நீங்கள் தேவனை நம்ப வேண்டும், அதே நேரத்தில் நன்மையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் வெற்றிக்கு வழியாகும், பிறருக்கு உதவி செய்வது. ஆமென். மத்தேயு 24 பார்ப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறானதை செய்வதால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபடுகின்றன. இதுவும் என் வாழ்க்கையை மாற்றும் செய்தியாகும். வாழ்வை மாற்றுவது என்று சொல்லும்போது அர்த்தத்துடன் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கையை மாற்ற வல்லது. ஆனால் நம்மில் பலரும் ஒரு சில காரியங்களால் வாழ்வில் பெரும் மாற்றம் அடைகிறோம். எத்தனை பேர் பெரிய பெரிய காரியங்களை தேவன் சுட்டி காட்டியதால் அதுவே உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து விட்டது என்று சொல்ல முடியும்? அன்பின் நடக்கை என்பது எனக்கு அவிதமாக அமைந்தது. ஏனென்றால் நான் பல ஆவிக்குரிய யுத்தம் பற்றிய கூட்டங்களில் பங்கு பெற்றேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட புதிதில் தேவனோட நடக்கையில் பல ஆவிக்குரிய யுத்தம் பற்றிய மாநாடுகள் நடைபெற்றன. இவ்வித பல மாநாடுகளில் நான் கலந்து கொண்டேன். ஏனென்றால் சாத்தான் என் வாழ்க்கையை மேற்கொண்டு விடக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன். நான் ஜெபம் மற்றும் யுத்த ஜெபம், உபவாசம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டேன். மேலும் ஒரு மனதை கற்றேன். ஆனால் இதையெல்லாம் நான் கற்ற போதும் அன்பு ஒரு யுத்த முறை என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. அதை வேதத்தில் தான் கற்றேன். மத்தேயு 24 கடைசி கால அடையாளங்கள் பற்றி கூறுகிறது. வசனம் 6, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் பற்றி கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்களும் எழும்புவார்கள். பல இடங்களில் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படும். பின்பு அவர்கள் உங்களை துன்பப்படுவதற்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் வெறுக்கப்படுவீர்கள். இவைகளில் பலவற்றை நாம் நம் தேசத்தில் அனுபவிக்கவில்லை. ஆனால் உலகின் பல பாகங்களில் இப்போது இவ்வித கூட்டம் நடக்கும் போதே உலகின் வேறு பாகங்களில் சிலர் துன்புறுத்தப்பட்டு மரிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். அநேகர் இடரல் அடைந்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். யாரை விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டுமோ அவரை அவர்கள் மறுதலிப்பார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் வெறுத்து கொலை செய்ய தேடுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போது வசனம் 12 கவனிப்போம். அக்கிரமம் உலகிலே அதிகரிப்பதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏனென்றால் உலகில் அக்கிரமம் சட்டமீறுதலும் மிகுதியாகும். சரி, அவர் என்ன சொல்கிறார்? துன்பங்கள் பல உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. பார்க்கும் திசையில் எல்லாம் சாத்தான் காண்பிப்பான். மக்கள் இந்த விதமான பிரச்சனையை பார்த்து கவனிப்பதால் அவர்கள் கசப்படைவார்கள். அதனால் திருச்சபை என்னும் கிறிஸ்துவின் சரீரமானது அன்பற்று தணிந்து போகும். மீண்டும் சொல்கிறேன், திருச்சபை என்னும் கிறிஸ்துவின் சரீரம் அன்பற்று தணிந்து போகும். வேறு விதமாக சொன்னால், மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதால் மற்றவர்களுக்கு எவ்விதத்திலும் உதவி செய்ய இயலாதிருக்கிறார்கள்.
நான் ஒன்றை சொல்லட்டுமா? இதை நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைய திருச்சபையின் நிலைமை இதுதான். உண்மையை சொன்னால், தொலைக்காட்சிக்காக பல செய்திகள் தேவையில்லை என்றால், இந்த ஒரே செய்தியையும் இதனுடன் தேவனுடன் நேரம் செலவிடுவதின் அவசியத்தை பற்றியும் மட்டுமே நான் பிரசங்கம் செய்வேன். அந்த 2 செய்திகளை மட்டுமே நான் எங்கும் பிரசங்கம் செய்வேன். ஏனென்றால் நாம் அன்பை பெறாவிட்டால், மற்றும் இது பேச்சல்ல, தத்துவம் அல்ல, பிரசங்கம் அல்ல, இது ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பென்றால் என்ன தெரியுமா? மக்களை எவ்விதம் நடத்துகிறோம் என்பதே அன்பாகும். ஆமென். மக்களை எவ்விதம் நடத்துகிறோம் என்பதே அன்பு. விசுவாசம் அன்பால் செயல்படுகிறது. கலாத்தியர் 5:6. விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. 1 கொரிந்தியர் 13 சொல்கிறது, நீங்கள் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பில்லையானால், அந்நிய பாஷைகளில் பேசினாலும் அன்பு இல்லை என்றால், இதையும் அதையும் செய்தாலும் அதையும் இதையும் மற்ற வேறு காரியத்தை செய்தாலும் அன்பில்லை என்றால், அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வெறும் கூச்சல் தான், பெரும் கூச்சல். என்று முடிக்கும் முன்பாக உங்கள் பிரச்சனைகளில் தேவைக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டாம் என்று உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்ததை பற்றி வேதத்தில் காண்கிறோம். அப்போது அவர் ஒரு சிறுமியை குணமாக்க சென்று கொண்டிருந்தார். வழியில் அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வந்தது. இயேசு அவர்கள் பேசுவதை கவனித்தார். ஆனாலும் அச்செய்தியை அவர் புறக்கணித்தார் என்று வேதம் சொல்கிறது. இவ்விதம் எப்பொழுதும் புறக்கணிக்க முடியாதென்று எனக்கு தெரியும். நாம் செய்தாக வேண்டியவைகள் உண்டு. ஆனாலும் நம் பிரச்சனைகளில் நாம் அளவிற்கு அதிகமாக கவனத்தை செலுத்துவோம் என்றால், சாத்தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துபவனாக இருந்தால், அதை அதிகமாக கவனிப்பதன் மூலம் சாத்தானையே அதிகமாக கவனிக்க முற்படுவோம். என்னுடைய தத்துவம் என்னவென்றால், என்னால் முடிந்த அளவிற்கு செயல்பட்ட பிறகு மீதியை தேவனிடம் விட்டு விடுதலாகும். என்னால் முடிந்ததை செய்து மீதியை தேவன் செய்வார் என்று நம்புகிறேன். கவலை வேண்டாம், தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.